குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எல்லாரும் சீக்கிரம் போங்க. அது என்னன்னு பாருங்க. ஆய்விற்கு சென்ற மினிஸ்டர் பெரியசாமி. ஆற்றில் அடித்து வரப்பட்ட பசு. அதிரடியாக உத்தரவிட்ட அமைச்சர். வைகை ஆற்றில் நிகழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக ஜனவரி முதல் வாரத்தில் கனமழை பெய்தது. இதனால் வைகை ஆற்றில் 3000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அத்துடன் தொடர் கனமழையின் காரணமாக காற்றாற்று வெள்ளமும் சேர்ந்து கொண்டதால் வைகை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி வைகை ஆற்றின் கரையோர பகுதிகளில் கள ஆய்வு நடத்தினார். அந்த வகையில் வத்தலக்குண்டு அருகே ரெங்கப்ப நாயக்கன்பட்டி வைகை ஆறு கரையோர பகுதிகளை காரில் சென்று ஆய்வு நடத்தினார். அங்கே வைகை ஆற்றின் பாலத்தின் மீது நின்று அவர் தண்ணீர் வரத்து குறித்து பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக பசுமாடு ஒன்று கரையில் மீது கொண்டிருக்கையில் தடம் மாறி திடீரென வைகை ஆற்றின் வெள்ளத்தில் சிக்கி அடித்து வரப்பட்டது. இதை பார்த்த அமைச்சர் பெரியசாமி ஒரு கணம் பதறி போய் உடனே நீச்சல் தெரிந்த ஆட்களை வரவழைத்தார். அதுவரை பசுமாடு நல்வாய்ப்பாக ஆற்றிலிருந்து செடி கொடிகளில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்தது. இதையடுத்து அங்கு வந்த திறமையான நீச்சல் வீரர் அமைச்சர் பெரியசாமியின் மேற்பார்வையில் மீட்பு பணியில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து நீச்சல் வீரர் வைகை ஆற்றின் வெள்ளத்தில் இறங்கி ஆற்றின் நடுப்பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்த பசுமாட்டை பத்திரமாக மீட்டு கரைப்பகுதிக்கு கொண்டு வந்தார். அதன் பிறகு பசுமாடு அதன் உரிமையாளர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. மாடு பத்திரமாக மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் வரை அமைச்சர் பெரியசாமி சம்பவ இடத்திலிருந்து அனைத்து உதவிகளையும் வழங்கினார். இதையடுத்து செய்தி அறிந்து அப்பகுதி மக்கள் மீட்பு பணியை பார்வையிட வைகை ஆற்றின் பாலத்தின் மீது கூடினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடம் கோரிக்கைகளை களத்தில் கேட்டறிந்தார். அப்போது அமைச்சரிடம் பேசிய அப்பகுதி மக்கள் வைகை ஆறு கரையோரம் தடுப்பு சுவர் கட்டுவதற்கு கோரிக்கை வைத்தனர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் விரைவில் வைகை ஆறு கரையோரம் தடுப்பு சுவர் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்துள்ளார். இதையடுத்து மழையினால் பாதிக்கப்பட்ட ரெங்கப்ப நாயக்கன்பட்டி மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார். அதன் பிறகு மாவட்டத்தின் மழையினால் பாதிக்கப்பட்ட பிற பகுதிகளுக்கு கள ஆய்வு மேற்கொள்ள விரைந்து சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே அமைச்சர் பெரியசாமி மழை வெள்ளத்தை பார்வையிட சென்றபோது திடீரென பசு ஒன்று ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அமைச்சர் மேற்பார்வையில் உடனடியாக மாடு பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அமைச்சர் பெரியசாமி கள ஆய்வில் பசுமாடு மீட்கப்பட்ட வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதற்கு கருத்து தெரிவிக்கும் நெட்டிசன்கள் அமைச்சர் பெரியசாமியின் மேற்பார்வையில் நடந்த மீட்பு பணியை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.